Hello guys, welcome to Cake Square. Today is a very special day because we are going to interact with Janaki Maya ma'am. She's the soul of Cake Square and let's talk to her. Hi Janaki ma'am. Hi, Kirtana. How are you? Good, how are you? I'm good. Okay ma'am. எங்களுக்கு உங்களை பற்றி நிறையவே தெரியும் உங்கள் கூட பழக உங்களுக்கு தெரியும். We just want to show the world how good human being you are. To be frank, you're a so pure human being. I just want the world to know the real side of you. How important education is to you? Please tell us about your educational journey. காரைக்குடியில் ஒரு பெரிய ஃபேமிலியில் பிறந்தேன். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 7 பேர், எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 5 பேர். இதில் வந்து அடுத்த ஜென்ரேஷனில் நான் தான் ஃபஸ்ட்டு கேர்ள். படிக்கணுன்றது எப்படி வந்ததுன்னா, எங்கள் அப்பா ப்ரெஸ் வச்சுருந்தார். அப்போ பிஏ, எம்ஏ இங்கிலீஷ் அந்த டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிடிஇக்கு வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் ப்ரூஃப் ரீடிங் பண்ணுவோம். 4th 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அந்த ப்ரூஃப் ரீடிங் ஸ்பெல்லிங் பார்த்து எழுதி படிக்கிறதெல்லாம் பண்ணுவோம். அப்படி படிக்கும்போது உலகத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து வேலை படித்தா தான் நம்மளால் எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சின்ன கோல் அப்போ ஸ்டார்ட் ஆச்சு. 4th 5thலேருந்து அந்த எடிட்டிங் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து +2 முடிச்சுட்டு படிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் பாட்டியெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் படிக்கிறது வழக்கம் இல்லை, நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். ஒரு 10-14 நாள் நினைக்கிறேன் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் அடம் பண்ணி படுத்தே கிடந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவும் அந்த டாக்டரும் ஸ்கூல் மேட்ஸ். அவர் வந்து ஏன்ப்பா படிக்கணும்னு நினப்பா சொல்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறதான்ப்பா நல்லது இந்த காலத்தில், அவங்க வந்து லவ் பண்ணால் தப்புன்னு சொல்லலாம், வேறு ஏதாவது பண்ணாங்கன்னா தப்புன்னு சொல்லலாம், படிக்கணும்னு சொல்கிறது தப்பா, அதனால் எப்படியாவது படிக்க வச்சிரு அப்படின்னு அவர் சொன்னதுக்காக எங்கள் அப்பா வந்து என்னை காலேஜுக்கு அனுப்புனாங்க. கேக் ஷாப் திறப்போம், இல்லைனா டாக்டரில் படிப்போம், அங்கே இதில் போய் யூஎஸில் போய் ஒர்க் பண்ணுவோம், அதெல்லாம் அப்போ தெரியாது. அப்போ வந்து படிக்கணும், எப்படியாவது படிக்கணும், இந்த ஊரை விட்டு நம்ம இன்னும் வெளியே போய் வெளிநாட்டுக்கெலாம் போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வம் வந்தது. அந்த படிப்பு வந்து எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன், அங்கேருந்து பெங்களூரில் படித்தேன், அதுக்கப்புறம் யூஎஸில் போய் படித்தேன். எஜுகேஷன் அப்படின்றது வந்து ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு பொண்ணு படித்தா ஒரு குடும்பமே மேலே வரும், அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் படித்தா அந்த ஊரே மேலே வரும். ஸோ கட்டாயமாக பொம்பளை பிள்ளைங்கள படிக்க வைக்கிறேன். பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு இல்லை, எந்த குழந்தை படிக்கிறேன்னு சொன்னாலும் நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். I've learned a lot from you. One thing is like the art of learning. At the age of 50, how do you see that? எஜுகேஷன் வந்து இட் ஷுட் ஃபுல்ஃபில் அ தர்ஸ்ட் ஃபார் யூ. எப்படின்னா இப்போயுமே எனக்கு ஒரு விஷயம், இப்போ மார்க்கெட்டிங் இருக்குது, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, அந்த எஸ்இஓ பண்ணுறீங்க, நிறைய விஷயம் பண்ணுறீங்க, எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சின்ன பொண்ணாக இருந்தாலும் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்பேன், எனக்கு இது தெரியல சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. ஏன்னா அதை கற்றுக்கணுன்றது வந்து தெரியலேன்னு சொல்கிறது ஷேம் கிடையாது, தெரியலன்னு தெரிஞ்ச மாதிரியே நடிக்கிறது வந்து ஷேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அப்போ வந்து நான் கேட்டேன்னா தான் நீங்கள் சொல்லித்தர முடியும். எனக்கு தெரியுன்ற அசம்ஷன்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னா யூ வில் கெஸ் லைக் சரி அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரியாதுன்னா நான் ஒரு விஷயத்த இப்போயும் கற்றுக்கிறதுக்கு ஐ எம் ஆல்மோஸ்ட் 50, பட் ஸ்டில் இப்போயும் எனக்கு கற்றுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். There is always a support behind a strong, like எப்படி மென்னுக்கு ஒரு women பின்னாடி இருக்காங்களோ அதே மாதிரி a woman will also have a man behind her. Just tell us about your strength. ஃபஸ்ட்டு கேக் ஸ்கொயர் திறக்கும் போது நான் மேனேஜர், என் ஹஸ்பண்ட் வந்து ப்ரொடக்ஷன், கூட வந்து 2 குட்டி அசிஸ்டன்ட்ஸ், அவ்வளோதான் இருந்தோம். ஒரு ஷெஃப்பு ஹையர் பண்ணோம், கன்ஃபெக்ஷனரை கூட்டிகிட்டு வந்து ஒரு 3 நாள் தான் ஆகுது, 3-4 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் ரொம்ப டிசிப்ளின்டு பர்சன், எனக்கு வந்து கஸ்டமர் கேட்டுட்டாங்கன்னா அதை நான் செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து 1 kg பிளாக் ஃபாரஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து கிச்சனில் ஆர்டர் கொடுக்குறேன், ஷெஃப்கிட்ட ஒரு 1 kg பிளாக் ஃபாரஸ்ட் உடனே போட்டு கொடுங்க, இப்போ முடியாது லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். ஐ வாஸ் ரியலி பெஸ்ட், எனக்கு என்ன பண்ணோன்னே தெரில, ஒரு நிமிஷம் ஐ வாஸ் ஸ்டன்ட், இப்படி கூட பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு. தென் ஐ காட் டவுன் ஃப்ரம் த அந்த கவுண்டர்லேருந்து கீழே இறங்கி கஸ்டமர்கிட்ட ஒரு 2 minutes உட்காருங்க சார், இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளார போயிட்டு நீங்கள் ஏப்ரனை கழட்டிடுங்க, எனக்கு செட் ஆகாது, எனக்கு கஸ்டமர் வந்தால் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் எனக்கு ஷெஃப்பு, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா எனக்கு அந்த ஷெஃப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை அன்னைக்கே அனுப்பி விட்டேன். இதில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னாக்க, எனக்கு ப்ரொடக்ஷன் தெரியாது, என் ஹஸ்பண்ட் தான் பண்ணணும். அவர் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகலை.
அவர் வந்து அப்படியே நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி உடனே போட்டார். என்னோட ஸ்ட்ரென்த்துன்னு சொன்னாக்கா, நான் கேட்குறப்ப என் கஸ்டமருக்கு கேட்குற விஷயத்த குடுக்க முடியறதுக்கு காரணம் வந்து என் ஹஸ்பண்ட். அவங்க அன்னைக்கெல்லாம் அவ்ளோ மேலேயும் பேக் பண்ணிப்பாங்க, பேக்கரியும் பார்த்துப்பாங்க, கன்ஃபெக்ஷனரியும் பார்த்துப்பாங்க. வெளியில போய் வாங்கிட்டு வர வேண்டிய பொருளையும் வாங்கிட்டு ரொம்ப பார்ட் ஆஃப் தேர் ஃபேமிலி ஈவென்ட் அண்ட் பி தேர் ஃபார் தெம். அது வந்து எங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆணோட வெற்றி பின்னாடி ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட வெற்றிக்கு பின்னாடி இருக்க நம்ம முத்து சார், ஹவ் ஹி ஹெல்ப்ட் யூ இன் த பிஸ்னஸ் ஜர்னி, அவரை பற்றி சொல்லுங்கள். எப்படின்னா அவங்க யூஎஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹி டுக் கேர் ஆஃப் எவ்ரி திங். வென் வி கேம் பேக் ஹியர் ஐ டிசைடட் ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங் ஃபார் ஹிம். இட்ஸ் ஹிஸ் டர்ன் இன் லைஃப். ஸோ வி ஸ்டார்டட் தேர். ஓகே. லைக் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்துருக்கீங்க. ஒய் கேக் ஸ்கொயர். அவர் பேசிக்காக கன்ஃபெக்ஷனர், அதாவது ஷிப்பில் எல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக இருந்திருக்காரு. கன்ஃபெக்ஷனரி டிபார்ட்மெண்ட்டில் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணோம். அங்கே யூஎஸில் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணோம். ஆனால் அவரோட ஸ்கில்ஸ் ஃபுல்லாக கன்ஃபெக்ஷனரி ரிலேட்டட் தான். ஸோ நாங்கள் இங்கே சென்னை வந்தப்போ என் பொண்ணுக்கு செகண்ட் பர்த்டேக்கு கேக் வேணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அப்போ போய் பார்க்கும்போது தான் நம்ம ஊரில் இன்னும் அந்த கோகோனட் கேக்கு, க்ரீம் பன் கேக்கு இந்த மாதிரியும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்னும் அந்த பட்டர் க்ரீம் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. டிசைன்ஸுன்னு போய் பார்த்தீங்கன்னா பார்பி டாலு, இல்லைன்னா அந்த கேக்லேயே படம் மாதிரி வரைஞ்சி அந்த கரைச்சி ஊற்றி ஒன்று கொடுப்பாங்க. அதுவே ஒரு ஃபைல் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து தான் ஆர்டர் பண்ணணும். அப்போ தான் வி வர் ஷாக்ட். அப்போ நம்ம அங்கே இருக்கிற நிறைய விஷயத்த இங்கே கொண்டு வரலாம். யூஎஸ்லேருந்து நம்ம பார்த்த சாப்பிட்ட நிறைய நல்ல விஷயங்களை இங்கே கொண்டு வரலாம் அப்படின்றதுனால தான் கன்ஃபெக்ஷனரி. இன்னொன்று அவர் கன்ஃபெக்ஷனர். Okay, now then we have 30 plus outlets. How was the starting phase? நாங்கள் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கும் போது யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் பொருளாக இருந்தால் கூட அது 15,000 ரூபாய் தான் எங்கள்கிட்ட விலை சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் ரொம்ப நியூ டு சென்னை, நிறையா விஷயம் தெரியாது. இப்படி தான் பீப்புள் இருப்பாங்க அப்படின்னு கூட தெரியாது. சரின்னு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வேற ஒருத்தவங்க கூட பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு 3 months நாங்கள் வந்து 3-4 months வெயிட் பண்ணோம். அப்புறம் இட் டின்ட் ஒர்க் அவுட் வெரி வெல். யூ நோ ஹவ் பார்ட்னர்ஷிப்ஸ் கோ இல்லையா? சரி, பார்ட்னர்ஷிப் ஒர்க் பண்ணல அப்படின்னா நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் கேக் ஸ்கொயர். நாங்கள் முதல்ல எடுக்கும்போது அந்த பில்டிங்கில் 3 சுவரு மட்டும்தான் கொடுத்தாங்க. கீழே வந்து டைல்ஸ் கூட கிடையாது, பின்னாடி பக்கம் சுவர் கிடையாது, 2 வாலு மேலே ரூஃப், இவ்வளோ தான். 28 daysல வி பில்ட் அ ஃபேக்ட்ரி அண்ட் ஷாப், ரீட்டைல் ஷாப். கடை திறக்கிறோம். எங்களுக்கு வித்த வெண்டர்ஸ் எல்லாரையும் அன்னைக்கு கூப்பிடுறோம் இன்விடேஷன். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சென்னையில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யாரும் தெரியாதுன்றதுனால. ஸோ அவங்க வந்துட்டு தேர் டாக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். இங்கே வந்து பார்க்கிங்கே கிடையாது, யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்கன்னு காசெல்லாம் அள்ளி இறக்கிறாங்க, இது ஒரு 6 மாதம் நின்னா பெரிய விஷயம் அப்படின்னு எனக்கு வியாபாரம் பண்ணி என்கிட்ட வந்து அந்த பேமெண்ட் வாங்கி முடிச்சு எனக்கு பொருள் விற்ற ஒரு வெண்டர் வந்து என் கண்ணு முன்னாடி பேசுகிறார். ஐ வாஸ் லைக், ஓகே, தட்ஸ் ஆல் யூ நோ அபவுட் மீ. ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்மளை சுற்றி 100 பேர் 100 மாதிரி பேசுவாங்க. அதாவது இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, இட் இஸ் நன் ஆஃப் தேர் பிஸ்னஸ். பட் அது வந்து பீப்புள் ஹாவ் தட் ஆட்டிடியூட் எய்தர் டு புல் யூ டவுன் ஆர் டு வாட்ச் யூ ஃபால் டவுன். அப்படி தான் அவங்களோட ஆட்டிடியூடே இருக்கும். டிசைடட் தட் டே ஐ வில் பிகம் அ பிராண்ட் அண்ட் ஐ வில் ஷோ ஹூ ஐ ஆம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் எங்களோட பட்ரோட் கடையில் பார்க்கிங் கிடையாது. கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் தாண்டி போய் காரை நிறுத்திட்டு இறங்கி நடந்து வந்து வாங்கிட்டு போவாங்க. ஐ ஹாவ் டு தேங்க் எவ்ரி சிங்கிள் கஸ்டமர் ஃபார் தட். ஓகே. இந்த ஜென்ரேஷனில் பீப்புள் வாண்ட்ஸ் டு ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ். இன்னைக்கு இந்த வாரம் இங்கே ட்ரை பண்ணால் நெக்ஸ்ட் வீக் நான் வேறு இடத்துல ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு இருக்க இடத்துல ஹவு டு யூ ஹாவ் லாயல் கஸ்டமர்ஸ் அட் திஸ் ஜென்ரேஷன்? எனக்கு வந்து அன்ஃபெயிலிங் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு பையன் வந்து லவ் பண்ணும்போது, அவர் வந்து டாக்டர், நங்கநல்லூரில் இருக்கார். அவர் லவ் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு என் கேக் கொடுத்தாரு. அவரோட நிச்சயதார்த்தத்துக்கு கேக் கொடுத்தாரு. அவரோட கல்யாணத்துக்கு நாங்கள் கேக் கொடுத்தோம். அவரோட பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கொடுத்தோம். அவரோட 2வது பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கும் கொடுத்தோம். ஸோ அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் லாங் டேர்மாக நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறோம். இன்றைக்கும் அவருக்கு ஒரு கேக் வேணால் ஃபோன் பண்ணுவார். ஓகே மேடம், ரொம்ப நாளாச்சு பேசி, எப்படி இருக்கீங்க, என் பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே, ஒரு கேக் மட்டும் உடனே அனுப்புங்க. ஏன்னா டாக்டர் பிஸி ஆகிட்டாரு. ஸோ ஹில் கால் அண்ட் தென் வில் ஸ்டில் கிவ். அது மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் வந்தாங்க.
அந்த மேடம் ஐ நெவர் ஃபர்கெட் ஹர் ஃபேஸ், ஐ நெவர் ஃபர்கெட் ஹர் நேம். அவங்க வந்து வீடு வந்து ராயபுரத்தில் இருக்காங்க. போயிட்டு வருவாங்க. அவங்க ஒவ்வொரு நாள் போகும்போதும் என்னோட பேக்கரியோட ஃப்ளேவர் ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் அந்த ப்ளம் கேக் டயத்துலலாம் கிறிஸ்மஸ் டயத்தில் அந்த ரோடு ஜங்ஷன் தாண்டும் போதே அந்த ரோடே மணக்கும். ஸோ அவங்க வந்து அவங்க ஆஃபீஸில் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் என்னோடய கிறிஸ்மஸ் ஆர்டர் அந்த மேடம் தான் ப்ளேஸ் பண்ணாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஐ ஸ்டில் தேங்க் ஹர் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அவங்கெல்லாம் கொடுத்த இன்றைக்கும் வாங்குறாங்க என்கிட்ட. 13 வருஷமாக அவங்களோட ப்ளம் கேக்கு அவங்களோட ஹோல் டீமுக்கும் எங்கள் கம்பெனிலேருந்து தான் போகுது இன்னமும். அவங்களும் நிறைய வளர்ந்துட்டாங்க. பட் ஸ்டில் தே பை ஃப்ரம் அஸ். We have 2,500 plus varieties of customized cakes now. But then, how was it at the very beginning? இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து சென்னையோட டெம்பரேச்சர் தெரியாது, சென்னையோட ரோட் டிராஃபிக் தெரியல, ரோடில் இவ்வளோ பள்ளமேடு இருக்கும்னு தெரியல. ஒரு கேக் எடுத்துகிட்டு போகும்போது இவ்வளோ டேமேஜஸ்க்கு இவ்வளோ ரீசன், எக்ஸ்டர்னல் ரீசன் இருக்கும்னு தெரியல. ப்ராடக்ட் எவ்வளோ நல்ல பொருளாக இருந்தாலும் அது வந்து க்ரீமில் செஞ்சது. க்ரீம் வந்து இந்த ஊர் 40-42 டிகிரிக்கு அப்படி ஒழுகிடுது. ஸோ we have had our experiences, very bad experiences with that. பட் we learn. திருப்பி அதை 10 வாட்டி 20 வாட்டி 50 வாட்டி 100 வாட்டி நாங்களே ஆர்டராக பண்ணி நாங்களே ஒவ்வொரு இடத்துக்காக தூக்கிட்டு போய் எவ்வளோ நேரம் தாங்குது, எப்படி தாங்குது. அப்போ வந்து கார் கிடையாது. ஸோ அப்போ கேபில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த கேபில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும், அவங்கள எவ்வளோ நேரம் அதை கூலிங்கில் வச்சுருக்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயம் கற்றுக்கிட்டோம். ஒவ்வொரு தடவையும் அடிபட்டு எழுந்திரிச்சு தான் இவ்வளோ தூரம் மேலே வந்தோம்னு சொல்லலாம். ஓகே, இப்போ we have 200 people in our family of Cake Square. But how is the first outlet? 13வது வருஷம் இது எங்களுது. 13 வருஷத்துக்கு முன்னாடி திறக்கும்போது என்கிட்ட வந்து ஒரு 5 பேர் வந்து வேலைக்கு ஃபஸ்ட்டு டீமில் சேர்ந்தாங்க. தி ஒர்க் இன் KFC. அந்த 5 பேரும் 5 பில்லர் ஆஃப் கேக் ஸ்கொயர். அவங்களோட சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ பில்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி பற்றி பெரிய விவரம் தெரியாது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் அவங்கள்ட்டே ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு கற்றுக்கிட்டு அதை நான் திருப்பி திங்க் பண்ணி புக்ஸ் படித்து கிளாஸுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைன் டியூன் பண்ணி வி ஸ்டார்டட் பில்டிங் ஸ்லோலி. ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கணும் என்கிட்ட. பில்ஃப்ரேஜ் வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆனால் உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன், என்ன வேணாலும் செய்வேன். அது உங்களுடைய குழந்தைய படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை உங்கள் அப்பா உடம்பு சரியில்லையாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது காரியமாக இருக்கட்டும், இல்லை அக்கா தங்க கல்யாணமாக இருக்கட்டும், எதுக்கு கேட்டாலும் யூ ஆர் பார்ட் ஆஃப் மை ஃபேமிலி. வித்தவுட் நீங்கள் ஒரு 2% 5% இருந்தாலும் நீங்கள் இல்லாமல் நான் அந்த 5% க்ரோ ஆகிருக்க முடியாது. ஸோ ஐ கிவ் இட் பேக் டு த எம்ப்ளாயீஸ் டு அன் எக்ஸ்டென்ட் வேர் தே ஆர் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. 12 வருஷம் முன்னாடி சேர்ந்ததில் எல்லாரும் இன்னும் ஆல்மோஸ்ட் என்கிட்ட இருக்காங்க. கொஞ்சபட்சம் 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வந்து என்கிட்ட வந்து 60-70 பேர் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப நாளாக ஃபேமிலியாக எங்கள் கூடவே இருக்கவங்க. அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாரையும் எங்களுக்கு தெரியும். அதுதான் எங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறேன், மேன் பவர். Are you still in, like, இப்போ we have multiple branches, multiple outlets. Are you still going and visiting your customers? Like, are you still in the frame? என் பொண்ணை கேட்டிங்கன்னா இந்த கொஷின் கரெக்டாக பதில் சொல்லுவாள். உங்கள் அப்பாவோட இப்போ இந்த ஃபாதர்ஸ் டே போது உங்கள் அப்பாவோட பெஸ்ட் மெமரி என்ன உனக்கு அப்படின்னு கேட்டால், சென்னை ஃபுல்லாக கேக் டெலிவரி பண்ணது தான் என்னோடய பெஸ்ட் மெமரி அப்படின்னு சொல்லுவாள். ஸோ 30 கடை 40 கடைன்னு ஆகும்போது எவ்வளோ மேன் பவர் இருந்தாலும் அந்த பேக்கப்புக்கு வந்து நாங்கள் 2 பேரும் பார்த்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னா, இப்போது இது வந்து ரெடிமேடாக பேக்டு ஃபுட்டாக இருந்ததுன்னா எதை வேணால் எங்கே வேணால் எப்போ வேணால் கொடுக்கலாம். எங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண 45 மினிட்ஸில் ஒரு கேக்கோ இல்லை ஒரு கஸ்டமைஸ் டிசைன் கேக்கோ ஒரு 2 ஹவர்ஸில் கொடுக்கணுன்றது தான் எங்களோட தீம். அப்போ ஏற்கனவே பிளான் பண்ண ஸ்கெட்யூல் படி ஒருத்தவங்க டெலிவரி போயிட்டுருக்கும்போது திடீர்னு வர ஆர்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூ ஸ்டில் நீட் பேக்கப். இன்னமும் கொடுக்குறோன்னு சொல்லலாம். இன்னமும் சார் வந்து அந்த இமீடியட் ஆர்டர்ஸு, பெரிய பெரிய ஆர்டர்ஸு, ஒரு 5 லேயர் 8 லேயர் கேக்ஸ் எல்லாம் நாங்கள் பர்சனலாக முடிஞ்ச வரைக்கும் கூடிய வரைக்கும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அது வேல்யூ ஜாஸ்தி, கஸ்டமருக்கு அது கரெக்டாக போய் சேரணும், அது வந்து சரியாக அங்கே வந்து செட் ஆகணும் ஸ்டேஜில். இது நாங்கள் இன்னமும் டைரெக்டாக 2 பேருமே சூப்பர்வைஸ் பண்ணுவோம். நானும் போகிறேன், சாரும் போகிறாங்க. எல்லா இடத்துக்கும் போக மாட்டோம், பட் மேக்ஸிமம் வந்து 100% எங்கள் பசங்க கொடுத்துருவாங்க. இல்லைனாலும் நாங்கள் நேரடியாக போய் கஸ்டமர்கிட்ட பார்த்து பேசி
சில சமயம் ஒரு 1 கேஜி கேக்காக இருந்தால் கூட சார் எடுத்துகிட்டு போவாங்க, இல்லைன்னா நான் எடுத்துகிட்டு போவேன். டெலிவரி கொடுத்துட்டு கஸ்டமர் கிட்ட பேசிட்டு வருவோம். ஏன்னா ரொம்ப நாள் கஸ்டமர்ஸாக இருப்பாங்க. அதான் சொன்னேன், லைஃப்பும் பிஸ்னஸும் எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒன்று. மற்ற எஸ்ஓபிஸ்லாம் வச்சு மற்ற கம்பெனிஸ் மாதிரி நம்ம எவ்வளோ பண்ணாலும் இது வந்து கஸ்டமைஸ்ட் கேக். இது உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆரஞ்சு கலர் கேக் வேணும். அதில் மேலே வந்து 2 டாய் வேணும். ஒரு டாய் வந்து குழந்தைக்கு பிடிச்ச டாய், ஒரு டாய் வந்து அம்மாவோட டாயாக இருக்கும், அந்த குழந்தையோட டாயாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த குழந்தைக்கு பிடிச்ச கேரக்டர் ஒன்று ஒன்றா வேணும். அவங்களுக்கு கலர் காம்பினேஷன் என்ன வேணும், இவ்வளோ டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லி இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஃப்ளேவரில் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோத்தையும் கஸ்டமைஸ் பண்ணும்போது இட் கிவ்ஸ் வாட் எவர் தே வாண்ட் ஃப்ரம் தேர் ஹார்ட், ஃப்ரம் தேர் மைண்ட். அதை அவங்கள்ட்டேருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை நாங்கள் திருப்பி ரீக்ரியேட் பண்ணி அந்த 2 ஹவர்ஸில் கொடுக்கணும். ஓகே. அந்த 2 ஹவர்ஸில் கொடுக்கணும் போது இன்றைக்கி வந்து மொத்தம் ஒரு 50 கேக் ஸ்கெட்யூல்டுன்னு வச்சுக்கோங்க டெலிவரிக்கு. அந்த 50க்கும் 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஸ்கெட்யூல்டு டெலிவரி டைம் இருக்குது. சென்னையோட டிராஃபிக்கு, ரெயின், வெதர் இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் மெட்ரோலாம் கட்டுறதுனால. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2-3 பேர் இருந்தாலுமே நாங்கள் இன்னமும் வி ட்ரை டு கோ டேக் அவர் கார்ஸ் அண்ட் கோ டு த கஸ்டமர்ஸ் பிளேஸ் அண்ட் சி ஹவு இட் இஸ் ஹேப்பனிங். ஒரு மாதத்துக்கு ஒரு 10 கேக் அப்படியாவது போய் நாங்கள் வில் ட்ரை டு டூ இட். Okay. Okay. We have lots of flavors at Cake Square. We have lots of fusions. We have lots of varieties. And let's just talk about the flavors at Cake Square. Why do we have this much of flavors? What is the reason behind it? இப்போது நாங்கள் வந்து ஒரு 56 ஃப்ளேவர் கொடுக்குறோம். 56 ஃப்ளேவர்லேயும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஃபார் இட் செல்ஃப். இப்போது ஹேசல்நட் அப்படின்னா இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் அந்த ஹேசல்நட் கொடுக்குறோம். லோக்கல் ஹேசல்நட் பேஸ்ட் கொடுக்கறதில்ல, நியூட்டெல்லா கொடுக்கறதில்ல. நாங்கள் வி ஸ்பெசிஃபிக்கலி பை த ஹேசல்நட் பேஸ்ட் ஃப்ரம் இட்டாலி அண்ட் தென் வி டெலிவர். ஸோ என்ன ஃப்ளேவர் கேட்குறாங்கன்றதை பொறுத்து அதுக்கு உண்டான கரெக்டான ரா மெட்டீரியலை சோர்ஸ் பண்ணி அதுலேருந்து பண்ணுறோம். எதுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ யூஎஸில் இருக்க ஸ்டாண்டர்டான ஃபுட்டு நம்மளும் சாப்பிடலாம். நல்ல ஃபுட்டு வந்து யார் வேணால் சாப்பிட்லாம். நல்ல ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அதில் சோர்ஸ் பண்ணுற பொருள் வந்து சரியான இடத்துலேருந்து வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் ஃபாரஸ்ட்னு எடுத்துக்கோங்க. பிளாக் ஃபாரஸ்ட்னால் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதாவது அதில் செர்ரி இருக்கணும் 30%, 30% சாக்லேட் இருக்கணும், 30% க்ரீம் இருக்கணும். நாங்கள் இன்னமும் சென்னையில் அந்த என்ன நாங்கள் கற்றுக்கிட்டோமோ அதை என்ன மாதிரி பண்ணணும்னு ஒரு கன்ஃபெக்ஷனில் பண்ணுமோ அந்த ரூல் படி நாங்கள் பண்ணுறோம். ஃப்ரீ அண்ட் குவாலிட்டி, இது ரெண்டும் எப்படி வில் இட் சிங்க் அண்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? மாடர்னைஸ்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம், நிறையா கொடுக்குறோம், விலை கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இதை எப்படி அவங்களால டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, டூட்டி ஃப்ரூட்டி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது வந்து பப்பாயாவோட ட்ரைடு ஃப்ரூட். எல்லா கலர்லேயும் வரும். ஆரஞ்சு, ரெட்டு, க்ரீனு, இன்னும் ஏதோ எல்லோ, அதில் எல்லாம் கலர்ஸில் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு பிளாக் ஃபாரஸ்ட்டில் நடுவில் போட்டு சாக்லேட்டே போடாமல் மேலேயும் டூட்டி ஃப்ரூட்டி போட்டு கொடுத்துட்றாங்க. நீ 50 ரூபாய்க்கு கொடுத்தேன்னா நான் 30 ரூபாய்க்கு கொடுப்பேன். நீ 30 ரூபாய்க்கு கொடுத்தேன்னா நான் 3 பொருள் ஃப்ரீயாக கொடுப்பேன். 30 ரூபாய் கொடுத்து நீயும் 3 பொருள் ஃப்ரீயாக கொடுத்தேன்னா நான் முழுசுமே ஃப்ரீயாக கொடுப்பேன். அப்படின்ற மாதிரி இதை காம்படிஷனாக இழுத்துட்டு போய் அந்த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்டை குறைச்சிட்டாங்கன்றது என்னுடைய மிகப்பெரிய வருத்தம். சில டீ கடையிலலாம் இருக்கும், மீதி எல்லா டீ கடையிலையும் 15 ரூபாய் இருந்தால் ஒரு டீ கடை மட்டும் 18 ரூபாய் இல்லை 20 ரூபாய் வாங்குவார் அந்தானா. நீ வந்து அந்த 20 ரூபாய் டீ எப்போயாவது குடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மற்ற டீ கடையை விட அதில் ஏலக்காய் போட்டு அப்படியே வாசமாக அவர் நல்லா பண்ணணும்னு நினச்சி அந்த 2 ரூபாய் அதிகமாக கேட்டுட்டு நல்லா பண்ணி கொடுக்குறாரு. வீட்டில் அம்மா போட்டு கொடுக்குற மாதிரி அந்த ஆடையெல்லாம் பொங்கி மேலே இல்லாமல் ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ரெஷ்ஷாக டீ போட்டு கொடுப்பார். ஸோ அந்த 3 ரூபாய் அவருக்கு அதோட காஸ்ட் ஆகுது. அதே மாதிரி தான் கேட்கும். நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டு பண்ணாலும் பண்ணலாம். நான் வந்து ஹிமாலயாஸ்லேருந்து செர்ரி கொண்டு வரேன். ஹிமாலயாஸ்லேருந்து ஒரு பிராண்ட்லேருந்து லாரியில் செர்ரி ஃபுல்லாக இறக்குறோம் எவ்ரி 6 months. அது வந்து 2 years சாலிடாக அந்த ப்ராடக்ட்டுக்கு லைஃப் இருக்குன்னா எவ்ரி 6 months நாங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்குகிறோம் எங்களோட கன்சம்ஷனை பொறுத்து. அப்போ அதோட ரியாலிட்டி, அந்த செர்ரியோட ரியாலிட்டி இதில் வருது இல்லையா. ஒரு விஷயம் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் என்ன இருக்குது, அது நம்மளுக்கு நல்ல பொருளா, அதை நம்ம சாப்பிடலாமா, அதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ஏதாவது கெடுதல் வருமானதை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றது பெட்ரு. எனக்கு இன்றைக்கி 1.5 கிலோ கிடைக்கிது. இந்த 1.5 கிலோ 2 கிலோ கிடைக்கிறத வந்து நான் நாளைக்கு இது எனக்கு வியாதி ஆகிடக்கூடாது, எனக்கு இதனால் ஒரு துன்பம் வந்துடக்கூடாது, என் உடம்பை நான் நல்லா உடம்பு தான் கோயில், உடம்பு இருந்தால் தான் நீங்கள் இருக்க முடியும், கரெக்டாக? ஸோ அதுக்குள்ளார கொடுக்கக்கூடிய பொருளை வந்து சரியான பொருளாக கொடுக்கணும். அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ மெனக்கடுறோம். ஆனால் எஸ், த மார்க்கெட் இஸ் கான் டு
very bad position because lot of people are offering in competition to take over the market. நாங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் சர்வை பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் அப்சல்யூட்லி பிகாஸ் ஆஃப் மை கஸ்டமர்ஸ் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் குவாலிட்டி. என்னைக்காச்சும் நம்ம நம்ம கோல் இதுதான்ல, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு என்னைக்காச்சும் தோணியிருக்கா? ஒரு நாள் போன மாதம் வந்து ஒரு கஸ்டமர் எங்களை ஃபோன் பண்ணி கேட்குறாரு, பிளாக் ஃபாரஸ்ட்டில் எதுக்கு மேடம் செர்ரி போட்டிருக்கீங்க அப்படின்னு. அப்போ வந்து ஐ ஃபெல்ட் லைக் அ மேஜர் ஃபெயிலியர். என்னடா அது பிளாக் ஃபாரஸ்ட்டு செர்ரி சாக்லேட்டும் போட்டால் தான் பிளாக் ஃபாரஸ்ட்டு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி ட்ரெண்ட் வந்து ஃப்ரீ கொடுக்குறோம், நிறையா கொடுக்குறோம், விலை கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த செர்ரியை ஸ்டாப் பண்ணிவிட்டு தே புட் த பப்பாயா, ட்ரைட் பப்பாயா ஃப்ரூட்ஸ். அப்போ வந்து ஐ ஃபெல்ட் லைக் என்னடா நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறோம், கரெக்டான விஷயத்த பண்ணுறோம், அதில் என்ன ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக எப்படி கொடுக்கணுன்ற ஒரு மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன், ஒரு சயின்டிஃபிக்காக ஆர்என்டி பண்ணி இப்படி தான் பண்ணணுன்ற செட்டப்பில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கேக்கை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறது வேறு. ஆனால் அது அவர் கேட்டப்போ இட் வாஸ் அ மொமெண்ட் தட் ஐ வாஸ் ஷாக்ட். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் சர்டிஃபிகேஷன்ஸ் அது மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். லைக் இந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுலாம் லைக் you got directly from the collector. How do you feel that? Just how did you get that? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ கமிஷனர் மேடம் வந்து ஒரு இன்னொரு எஃப்எஸ்எஸ்ஐ ஆஃபீஸர் மூலமாக எங்களை வந்து ஃபாஸ்டாக் சர்டிஃபிகேஷன் பண்ண சொன்னாங்க. அதாவது ஹைஜீன் சர்டிஃபிகேஷன்னு பேர் அதுக்கு. ஹைஜீன் சர்டிஃபிகேஷன்னா அவங்க வந்து அந்த ஒரு சின்ன ஹோல் இருந்தால் கூட அதுக்குள்ளே ஓட்டைகள் அப்படி அடித்து பார்ப்பாங்க என்ன இருக்குது, அந்த கதவில் இருக்கிற அந்த வெடிப்பில் இருந்தால் கூட உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் பேர் வச்சுருக்காமா, ஒவ்வொரு பொருளுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கா, இந்த பொருள் இந்த வாட்டத்தில் இருந்தால் தான் இந்த சர்க்குலேஷன் இப்படி வர முடியும், இந்த சிங்க்லேருந்து ட்ரெயின் ஆகிற வாட்டர் இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த பள்ளத்தில் கீழே இறங்கி போகணும் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது அதில். நம்மளுடைய உணவுத்துறை வந்து அதுக்கு மிகப்பெரிய கஷ்டப்பட்டு அதை சரி பண்ணிடணுன்னு இந்தியா ஃபுல்லாக எஃப்எஸ்எஸ்ஐக்கு நிறைய எஃபர்ட் போடுறாங்க. ஸோ எங்களை வந்து அந்த ஹைஜீன் சர்டிஃபிகேஷன் பண்ண சொன்னாங்க. நாங்கள் வந்து இது வந்து நம்மளை வந்து ஃபயருக்குள்ளே குதிக்கிற மாதிரி, க்ரில் பண்ணுற மாதிரி. ஸோ உள்ளே நான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு கடையும் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் 13 கடை பண்ணோம். ஒரு வருஷம் ரொம்ப மெனக்கட்டு பண்ணோம். எல்லா விஷயமும் 100% கவர்மெண்ட் சொல்கிற அளவுக்கு நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி 13 கடைக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினோம். அதுக்கப்புறம் கமிஷனர் மேடம் எங்களை கூப்பிட்டு, நீங்கள் எல்லா கடைக்கும் ஹைஜீன் சர்டிஃபிகேஷன் 5 ஸ்டார் வாங்கியிருக்கிறதுனால கலெக்டர் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம், நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் வாங்கினோம். எதுக்கு அப்படின்னா, உணவு கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த உணவு வந்து சரியான வகையில் கொடுக்கணுன்றது வந்து மிக முக்கியமான விஷயம். ஒரு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரு பொருள் எப்படி கெட்டு போகும், ஒரு பொருள் வந்து நம்ம வந்து மெல்ட் ஆகிறத மட்டும்தான் பார்க்குறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே என்னென்ன கெமிக்கல் ப்ராசஸிங் நடக்கும், அதனால் அதை எப்படி அந்த ஃப்ரிட்ஜையோ ஃப்ரீசரையோ கேலிபர் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயம் அவங்க மூலமாக கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணுறோம். 99% we try to follow. அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் கூட பிசிறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். கரண்ட்டு திடீர்னு ஏசி ஃபெயிலியர் ஆகிடும், திடீர்னு கவுண்டர் ஃபெயிலியர் ஆகிடும், திடீர்னு ஃப்ரிட்ஜு ஃபெயிலியர் ஆகிடும், திடீர்னு ஃப்ரீசர் ஃபெயிலியர் ஆகிடும். இது எல்லாத்தையும் எப்படி வந்து கரெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த பொருளை எப்படி உடனே மூவ் பண்ணணும், அதுக்கு ஒரு எஸ்ஓபி போட்டு அதை மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். பட் அந்த ஹைஜீன் சர்டிஃபிகேஷன் கலெக்டர் கையில் வாங்கினது வந்து ஒரு மிகப்பெரிய, என்னையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜனாதிபதி அவார்டு மாதிரி. ஏன்னா ஒரு சின்ன நிறுவனம், சென்னையில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் 13-14 கடை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் அந்த ஹைஜீன் சர்டிஃபிகேஷன் பண்ணோம். இட் வாஸ் அ டாஸ்க். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஜானகி மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் குவாலிட்டி டைம். மேம், உங்களோட அவ்வளோ பிஸியான ஸ்கெடியூலில் வந்து நான் கேட்டேன்றதுனால யூ ஹவ் கேம் யூர் தென் யூ ஸ்பெண்ட் ஸோ மச் ஆஃப் டைம். இட் இஸ் எ குவாலிட்டி டைம் ஃபார் மீ. பிகாஸ் லைக் ஒரு கம்மி காசுக்காக பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்கிறோமோ அப்படின்ற ஒரு தாட். இன் த நெக்ஸ்ட் பாட்காஸ்ட் லெட்ஸ் ஜஸ்ட் டாக் மோர் ஆன் த பிஸ்னஸ் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் மோர். லைக் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Thank you guys. Stay tuned for the next podcast.